Welcome to Vendor Review. Day versus night, God versus man. Batman v Superman, Dawn of Justice எப்படி இருக்கு? Let's find out. இப்போ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கலாம். கிளார்க் கென்ட் அதாவது சூப்பர்மேன் டெய்லி பிளானட் அப்படின்ற பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பேட்மேன் காத்தம் சிட்டியில் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. சம்ஹவ் பேட்மேனுடைய வழிமுறைகள் இவருக்கு பிடிக்காத காரணத்தினால எப்படியாவது அவரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் சூப்பர்மேனுக்கு வருது. ஆப்போசிட்டில் பேட்மேனுக்கு சூப்பர்மேனுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் உலகத்தை அழிச்சிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் சம்ஹவ் சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவருக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் கிரிப்டனைட் அப்படின்ற மெட்டல் தான். ஸோ இந்த கிரிப்டனைட் ஸ்டோனை எப்படி எடுத்துட்டு வராரு அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப லக்ஸ் லியூத்தர் அப்படின்ற மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது சண்டை மூட்டி விடணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளாட் பண்றாரு. ஸோ லக்ஸ் லியூத்தர் பிளாட் பண்ண மாதிரி பேட்மேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் சண்டை வருது. இதுல யார் ஜெயிச்சா, லக்ஸ் லியூத்தருடைய பிளானை தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் லக்ஸ் லியூத்தரை எதிர்க்கிறாங்களா அப்படின்றத சுவாரஸ்யமா கொடுத்திருக்கிற கதை தான் பேட்மேன் வி சூப்பர்மேன். You know the oldest lie in America? That power can be innocent. ஹென்ரி கேவில் இதில் சூப்பர்மேனாக பண்ணியிருக்காரு. மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுனால ஹென்ரி கேவில சூப்பர்மேனாக தான் பார்க்கறதுக்கு தெரியுது. அவரும் கரெக்டாக தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பர்மேனாகவே ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பென் அஃப்லெக் ஃபர்ஸ்ட் டைம் பேட்மேனாக ப்ளே பண்ணியிருக்காரு. இன்டென்ஸாக நடிச்சிருக்காரு. பேட்மேனுக்கான புது டைமென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆமி ஆடம்ஸ் பத்திரிகையாளராக வராங்க. டெய்லி பிளானெட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பேட்மேனுக்கும் மற்றும் சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேரக்டரில் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கேலட் இதில் வண்டர் உமனாக வந்திருக்காங்க. ஸோ வண்டர் உமனுடைய ஃப்ரான்ச்சைசி கண்டினியூ ஆக போது அவங்களுடைய கிக் ஸ்டார்ட் இதிலிருந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஜெஸே ஐசன்பர்க் இதில் வில்லனா பண்ணியிருக்காரு. சைக்காட்டிக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. கோல்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. இதில் வந்து புது பரிமாணத்தை காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நடிக்கிறதுல. மொத்தத்தில் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். He has the power to wipe out the entire human race. If we believe there's even a 1% chance that he is our enemy, we have to take it as an absolute certainty. இப்போ இந்த படத்துடைய டெக்னிக்கல் க்ரூவை பற்றி பார்க்கலாம். ஜாக் ஸ்னைடர் இந்த படத்துடைய டைரக்டர். டிசி காமிக்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸியை இந்த படம் மூலமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் எவ்வளோ இன்டென்ஸான ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரோ அதை விட டபுள் மடங்கே இந்த படத்துக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு லாரி ஃபாங் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. டார்க்கான டிசி வேர்ல்டை நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபியை. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக்கல் ஜாம்பவான் ஹான்ஸ் ஜிம்மர். இந்த படத்தில் ப்ராப்பராக தன்னுடைய ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கை அந்த மேஜிக்கை வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் டெக்னிக்கல் க்ரூ இஸ் அன் ஆசம். இப்போ இந்த படத்துடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த படத்துடைய காஸ்டிங். எல்லா ஹீரோஸுமே லைவ்லி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே இந்த படத்துக்கு ஒரு ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்ல கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து வரக்கூடிய எல்லா சீனுமே நம்மளை சுவாரஸ்யமாக ரசிக்க வைக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துடைய நாலேஜ் இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸோடைய பேக்ரவுண்டு தெரியாமல் நம்ம இந்த படத்தை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ கண்டிப்பாக நாலேஜை கெயின் பண்ணிட்டு நிறைய நம்ம யோசிச்சு இந்த படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறோம். இதான் அந்த படத்துடைய plus and minus. Master Wayne. Thermal imaging is showing me 24 hostiles on the 3rd floor. Why don't I drop you off on the 2nd? கண்டிப்பா பேட்மேன் வி சூப்பர்மேன் போனீங்கன்னா கம்ப்ளீட் என்டர்டெய்னரா இருக்கும். இன்டென்ஸான ஃபில்மா இருந்தாலும் ரசிக்கத்தக்க முறையில் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.